என் பேர் மங்கையரசி. நான் தெல்லி தமிழ் கல்வி கழக மேல்நிலைப் பள்ளியில் பிஜிடி தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார் வந்து மூந்தன் சார் வந்து தமிழ்ச்சங்கத்தில் செயலராக ரொம்ப மிகுந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது தமிழ்ச்சங்கத்தை வந்து முன்னேற்றத்தில் அவருடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அவரோட இணைந்து நம்ம சக்தி பெருமாள் சாரும் நிறைய பணிகள் செஞ்சிட்டு இருக்காரு தமிழ்ச்சங்கத்தை மேல்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு. ராகவன் சாரும் அதுல வந்து ஒரு பெரிய பங்கு எடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து இந்த தமிழ் பள்ளியோட உங்களுக்கு நிறைய நாள் பழக்கம் இருக்குது. நீங்க ரொம்ப நாள், ஏன்னா நாங்க எங்க பள்ளி குழந்தைங்களை தமிழ்ச்சங்கத்துக்கு போட்டிகளுக்கு அனுப்புறோம். நீங்களும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து பரிசுகள் எல்லாம் கொடுத்து ஆதரிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு வந்து எங்க பள்ளியை பற்றிய வந்து நல்லாவே விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய நாள் தொடர்புல இருக்கிறதுனால முன்ன இருந்த கல்வி நிலைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கல்வி நிலைக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரிஞ்ச அளவு, ஒரு ஆசிரியரா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, எங்க மாணவர்கள் வந்து 100% தேர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைகிறாங்க. எங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்ற மாணவர்கள் வந்து உயர் மட்டத்துல இருந்து வர கிடையாது. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் இங்க படிக்கிறாங்க. அவங்க நல்ல முறையில வந்து அதை கல்வியை கற்றுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில படிச்சு 100% தேர்ச்சி அடைகிறாங்க. மதிப்பெண்ணும் நல்ல வகையில வாங்குறாங்க. அதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? நானும் ஸ்கூலோட தொடர்பு இருக்கேன். உண்மையிலே நான் போன வாரம் பூச்சாரோட ஸ்கூலுக்கு நலம் இருக்காங்க. ரொம்ப பூச்சாரோட ஸ்கூல் நம்பிக்கை ரொம்ப அழகாக தெரியும். பூச்சாரோட சுற்றி காமிச்சாங்க சித்ரா மாட்டேன். உண்மையிலே பார்க்கறதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு நான் ரோதிஎஸ் ஸ்கூலில் பார்க்க வந்தேன். வாசல்லே பிரம்மாண்டமான கேட்டு போர்டு எல்லாம் அழகான, நம்ம பப்ளிக் ஸ்கூலை விட ரொம்ப சுத்தம் பிரம்மாண்டமான போர்டு வச்சு நல்ல ஒரு ஸ்கூலுக்கே வரத்துக்கு வெற்றிகரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இப்போ நான் ஆம்பிச்சொல்லி பார்த்தேன், மேலே கான்ஃபரன்ஸ் ஹால் பார்த்தேன், டீச்சர்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு எல்லா ஓரளவுக்கு ரோஜியோட டீச்சர், நீங்கள் இப்போ தமிழ் டீச்சர் உங்களை பற்றி தெரியும். அதே மாதிரி எல்லா டீச்சரோடையும் நான் தொடர்பு இருக்கேன். எல்லாருமே சந்தோஷமாக ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்குது. பசங்களோட பர்சன்டேஜ் 100% 90% பண்ணுறாங்க. இதிலவே நமக்கு தமிழுக்கு அடையாளமாக தமிழ் ஸ்கூல் இருக்குது டெல்லியில் இருக்கிறது. நமக்கு உண்மையிலேயே நமக்கெல்லாம் பெருமை. அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுற சரியாக. இந்த ஸ்கூல் வந்து இந்த இப்போ நான் 2 ஸ்கூல் பார்த்ததில் 2 ஸ்கூலுமே ஒரு பப்ளிக் ஸ்கூலோட நல்லா தரம் உயர்ந்து நீட்டாக சுத்தமாக பசங்களுக்குலாம் நல்ல ஒரு பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் ஏர்போர்ட் டெவலப் என்னதான் பண்ணாரான்னு தெரியல. ரொம்ப அழகாக பாத்ரூம்லாம் அப்படியே கண்ணுக்கு பறிச்சுன்னு கார்பரேட் லெவலில் வச்சுருக்காரு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்கூல் வந்து படிப்புலையும் எல்லாத்தையும் நீங்கள் மேலே வரீங்க. நாங்களும் நிறையா போட்டிகளும் நிறைய பேர் அமைச்சார். திருக்குறள், பாரதியார் நினைவுத்திறனாளி போட்டிகளை நாங்கள் தொடர்ந்து ஸ்கூலுக்கு ஆதரவு பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்ச்சாங்க இன்னும் மேன்மேலும் நல்லா செய்யணும். குழந்தைகள் படிக்கிறது சூழ்நிலை நல்ல மாதிரி சுற்றுச்சூழல் வந்து நல்லா இருக்குது. அது மாதிரி டெக்னிக்கலாக சார் இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து டிஜி போர்டு வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் இதனால வச்சுருக்காங்க. அது எல்லா இடத்துலையுமே நிறைய கிளாஸஸில் வந்து டிஜி போர்டு வச்சுருக்காங்க. இப்போ டிஜிட்டல் மூலமாக படிக்கும்போது பசங்களுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது. அதே மாதிரி பூங்காக்களையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இயற்கை சூழல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய ஆமாம் சோலார் பேனல் போட்டு எலக்ட்ரிசிட்டியிலேருந்து வரக்கூடிய அந்த மிச்ச பணத்தை கூட அவர் வந்து பள்ளிக்காக நல்ல முறையில் செலவழிச்சிட்டு இருக்காங்க. அதனால நல்லா எங்களுடைய பள்ளி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே செயலர் ஐயா வந்து ரொம்ப பாடத்துக்கு முன்னேற்றிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தோரண வாயில், அந்த நுழைவு வாயில் கூட சரஸ்வதி கடாட்சம் இருக்குதுங்கிறதுக்காக சார் இப்போ புதுசாக அதை இது பண்ணி, ஏன்னா அப்போ தான் மாணவர்களுக்கு வந்து உள்ளே நுழையும் போது கோவிலுக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வருங்கிறதுக்காகவே அதை சார் வந்து திறந்து வச்சாங்க. கட்டடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும். முன்ன இருந்த கட்டடங்கள் மாதிரி இல்லை. பசங்களுக்கு வந்து நம்ம பப்ளிக் ஸ்கூலுக்கு போகலையோ அப்படிங்கிற ஏக்கமெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு நிகராக வந்து சார் நான் எங்களுடைய கட்டட அமைப்பு எல்லாமே இங்கே மாற்றி கொடுத்துருக்காரு. சொன்ன மாதிரி விளிம்பு நிலை அடிமட்ட தொழிலாளிகள் காலனி மக்கள் கார்பரேட்டு ஒரு கல்வி எதாக இருந்தாலும் சரி, அவருடைய முதல் வளர்ச்சிக்கு வந்து நிதியாக தான். நிதியாக நீங்கள் நல்ல ஒரு நிர்வாகத்தை இருந்தால் தான் கொண்டு வரணும்.
நல்ல ஒரு நிர்வாகம், நிதி ஆதாரத்தை பெருக்கி கொள்வது, அதனுடைய வளர்ச்சி எல்லா பக்கம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகளுடைய கட்டடங்கள் பழுதுபார்க்கப்பட்டு ஒரு தனியார் பள்ளிக்கையோட அது நல்லா இருக்கிற மாதிரி எல்லா பள்ளிக்கூடம் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் காம்பவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஆடிட்டோரியம் கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி. இதை வந்து யாருக்கும் மறக்க முடியாது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக நம்ம டெல்லி தமிழ் ஸ்கூல் எல்லாரும் தொடர்பு இருக்கோம். வளர்ச்சிங்கிறது ஒரு உயர்ந்த வளர்ச்சின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, கட்டிட வளர்ச்சி, நிர்வாக வளர்ச்சி, இதையெல்லாம் தாண்டி மாணவர்களோட கல்வித்தரம் அது வந்து திறமை வந்து மிக உயர்ந்திருக்குது. இது யாராலும் மறுக்க முடியாது. அதே போல் ஆசிரியர்களையும் வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போகிற ஒரு நிர்வாகம் அதுதான் முக்கியம். ஆசிரியர் எல்லாத்தையும் நிர்வாகத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு ஒருங்கிணைத்து கொண்டு போகும்போது தான் அந்த கல்வியின் தரமும் உயர்கிறது. இதை வந்து ஒட்டுமொத்த டிடிஏவோட நிர்வாகத்துக்கு தில்லி தமிழ்ச்சங்கம் எங்களுடைய வாழ்த்து தெரிவிக்கிறது. அதுவும் நாங்கள் எப்போதுமே தில்லி தமிழ் கல்வியோடு இணைந்து எல்லா பணிகளும் தொடர்ந்து செயல்பட நாங்கள் தயாராக. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் சிசிடிவி கேமராஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ஏன்னா எங்கே போனால் நமக்கே தெரியும், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பெண் குழந்தைகள் மட்டுமில்லை, ஆண் குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போட்டிருக்காரு சார். வகுப்புக்குள்ளேயும் வச்சுருக்காங்க. அதை சார் வந்து உடையான்னு பார்க்காத வேலை ஒரு முளை கட்டாம்பாங்க. அது மாதிரி சார் வந்து பார்க்காம இருக்கிறது இல்லை. இங்கே வந்து அவருடைய இதுலேயே வந்து ஒரு டிவி வச்சு எல்லாத்தையுமே அவர் கண்காணித்து அப்பெல்லாம் மானிட்டர் பண்ணி கண்காணித்து அதை இது பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் எந்த விதமான சிக்கல்கள் இருந்தால் கூட அவர்கிட்ட நேரடியாக நம்ம சொல்லும்போது அதை உடனடியாக தீர்த்து வைக்கிறதுனால எங்களுக்கும் வந்து அந்த மனபாரம் இல்லாமல் நாங்களும் வந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலையில் வேலை பார்க்கறதுனாலையும் குழந்தைங்களும் நாங்களும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கும்போது அது இன்னும் அதிகப்படியான ரிசல்ட்டை எங்களுக்கு. அதுதான் மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் டீச்சர்லாம் ஹாப்பியாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கிறீங்க. இந்த அட்மாஸ்பியரை கொடுத்து உங்களுக்கு முதல்ல ஊக்குவித்ததுனால இன்னைக்கு பசங்களோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் இப்போ நிறையா பேர் போட்டிக்கலாம் தமிழ்ச்சங்கத்துக்கு அனுப்புறீங்க. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் இதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா சாதாரண நிதி, அவர் தலைவர் சொன்ன மாதிரி நிதிநிலையே ரொம்ப மோசமாக இந்த ஸ்கூல் இன்றைக்கி வந்து ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது சுத்தமாக நீட்டாக அழகாக இருக்குது. வாழ்த்துக்கள். அந்த தமிழ்ச்சங்கம் எப்போதுமே உங்களுக்கு கூட எந்த உதவி செய்யும். அதே மாதிரி தமிழ் பசங்களுக்கு நாங்களும் நிறையா பரிசுகள்லாம் கொடுக்குறோம். நீங்கள் தமிழ் டீச்சர், நீங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாம் போட்டிங்க. பள்ளியினுடைய செயலர் ராஜு அவர்களுக்கும் அவருடைய செயற்குழு அத்தனை பேருக்கும் ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் தில்லி தமிழ்ச்சங்கம் என்னுடைய வாழ்த்துக்களையும் வளர்த்திருக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தது. இன்னும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பை தருவேன் நீங்கள் சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. Thank you so much.